எல்லா வேலையும் ஒத்தையில செய்ய வேண்டியிருக்கு. இந்த வீட்டில் யாருக்காவது ஒரு பொறுப்பு இருக்கா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்கன்ட்டு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. மணி என்ன பண்ணுறீங்க? இன்னும் எல்லாம் ரெடி பண்ணலையா? வாங்க மேனி வாங்க. இப்போ தான் ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன செய்ய, யார் இருக்காங்க வேலை பார்க்கறதுக்கு? நான் தான் ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நானும் உதவி பண்ணுறேன். கூட மாட சேர்ந்து பண்ணோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். இங்கே உள்ள எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன் மேனி. இன்னும் அந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, அதை நான் முடிச்சிருவேன். நீங்கள் போய் அவளை கிளப்புங்களா? இன்னும் கிளம்பாம தான் இருக்காளா? இருங்க, நான் போய் கிளப்புறேன். நந்தினி, நீ இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிகிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அத்தை, எப்போ வந்த? நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? போன வாரம் கூட நான் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது சரிதான், நீ இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு கிளம்பணும்? விளையாடாத, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, நீ பாட்டு உட்காந்துட்டு இருக்கிற. அத்தை, நீயுமா? என்ன நானுமா? மாப்பிள்ளை நேற்று எதுவும் உனக்கு ரோஸ் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். ரோஸ் கொடுத்தவன் இப்போ அஃபிஷியலாக வந்துட்டான் பார்த்தியா? அத்தை, சும்மா விடுங்க. எனக்கு அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் வேறு, அவன் சும்மா ஏதோ ரோஸ் கொடுத்தான் ப்ராங்க் பண்ணுறதுக்கு நினச்சா அவன் நேராக வீட்டுக்கே வர ஆரம்பித்தான். எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது எதுவும் எனக்கு தெரியாது. ஒழுங்காக நான் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடியாகும். என்னவோ இந்த சுதர்சன் வேறு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. சச்சோ, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க போலையே. ஐயோ, இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல, இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த வாரேன். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. எங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நாங்கள் நல்லா இருக்கோம். நின்றுட்டே இருந்தா எப்படி? உட்காருங்க. நேற்று திடீர்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. சரி, பிள்ளை படிச்சுட்டு தானே இருக்கா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்ப்போன்னு பார்த்தேன். நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணவும் எனக்கு கைங்காலும் ஓடலை, பார்த்துக்கிடுங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ சாப்பிடுங்க. சாப்பிடுறது இருக்கட்டும், பொண்ணை வர சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சாப்பிட்ருக்கேன், இந்த வருவாவா. நந்தினி, வாமா, எடுத்துக்கோங்க. உட்காருமா. இவங்க யாரு? அவங்க என் அண்ணன் ஒய்ஃபு, மைனி. ஓ, சரி சரி சரி. பொண்ணு நல்லா மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கு. என் பையன் கரெக்டான பொண்ணாக பார்த்துருக்கான். அத்தா, சரி, வாயா வா, நீ உள்ள வா. இல்லத்த, வரப்போகிற மாப்பிள்ளை ஹரிக்காக ஏதோ பைக் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க. இதை ஒரு ப்ரோச்சரு, இதில் புதுசாக வந்திருக்க எல்லா பைக் லிஸ்ட்டும் இருக்குது. இதை பார்த்து என்ன சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா சுதர். ஹரி பைக் லவர்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் இதை உன்கிட்ட கேட்டேன். இருக்கட்டும் த, இதில் தேங்க்ஸ்லாம் எதுக்கு? ஐ சுதர், இவன் எப்போ வந்தான்? அவங்க அத்தைக்கு பைக்கை பற்றி லிஸ்ட் கொடுக்க வந்திருக்கான். அவனுக்கு பைக்கை பற்றி தான் கவலை, என்னை பற்றி கவலை இருக்கா? இது யார் இந்த பையன்? என் அண்ணன் மவன். ஓ, சரி சரி சரி. அப்புறம் அத்தை, நான் கொஞ்சம் நந்தினிகிட்ட பேசலாமா? உங்கள் பர்மிஷன் கிடைக்குமா? பேசுங்க பேசுங்க, இந்த காலத்துல இதெல்லாம் நார்மல் தானே. இதுக்கு எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு? என்கிட்ட கேட்கணும்டா பர்மிஷனு. நீ பாட்டு மொத்தட்ட கேட்டு பேச வர ஆளையும் மூஞ்சையும் பாரு. எதுக்குடா வாங்க? பேசு பேசு ஹரி, இப்போ பேசலாம், எப்பவும் பேச முடியாது. நந்தினி, இதை நான் காலேஜில் சொல்ல முடியல, ஆனால் இப்போ சொல்கிறேன். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் இயரில் உன்னை பார்த்ததுலேருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது உன்கிட்ட சொல்கிறதுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு. நந்து, சரியான ஆளா இருப்பேன் போல, பார்த்து பேசு. உன் சிரிப்பு ஒன்று போதும் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு. காலேஜில் சிரிச்சிட்டு ரோஸ் கொடுத்தவன் இப்போ எப்படி எப்படியோ பேசுகிறான். இன்னும் இந்த சுதர்சனோட அமைதி தான் என்னை வாட்டி வதைக்குது. சரி சரி, பேசியாச்சா? சரி, சாப்பிடுங்க. நந்தினி, இந்த டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ சமைச்சதுனால நல்லா இருக்கா, இல்லை நீ சர்வ் பண்ணதுனால நல்லா இருக்கா? ஹரி, உன்னை சுற்றி உங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணுறதை கம்மி பண்ணுறியா? ரொம்ப வலியுது. இதில் வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் பையன் என்ன மாதிரியே இருக்கான். யோ, சும்மா ஹரியா, மானத்தை வாங்காத. என்னப்பா, ஹரி வேற மாதிரி ரிச்சான பையன், ஸ்மார்ட்டான பையன். ஆனால் என்ன, உனக்கு இன்னும் சுதர்சன் தான் பிடிக்குமா? அதுதான் ப்ராப்ளம் தீபா. ஹரி பேசுகிற மாதிரி காதலில் ஃபீல் எதுவும் வரல எனக்கு அவன்கிட்ட. சுதர்சன் சொன்னதை விட அவன் சொல்லாமல் சைலன்ஸாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ யார்கிட்ட நீ ஓகே சொல்ல போகிற? ஹரிக்கிட்டையா இல்லை சொல்லாத சுதர்சன் கிட்டையா? எனக்கும் அதுதானே புரியலை. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சுதர்சனை பார்க்கவா, இல்லை அம்மா அப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சி போனால் ஹரியை செலக்ட் பண்ணுவா?
கடவுளே. டேய் டேய், இப்போ கவுந்து கிடந்தா அங்கே என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? நேற்று நான் என்ன சொல்ல சொன்னேன், நீ என்ன அங்கே சொல்லிட்டு வந்தேன்? ஏன் இப்போ கவுந்து கிடந்து இப்படி எடுத்துட்டு இருக்கேன்? என்னதான் ஆச்சு உனக்கு? என்னை கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, தயவு செஞ்சு போறியா? என்னவோ பண்ணு. சுதர, சித்தி எப்போ வந்த? நடிக்காத. இங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குது? வேலை நடக்குது. பயப்படுறியா? நீ ஏன் பயப்படுற மாதிரி இருக்க? லவ் பண்ணுறது தப்பு இல்லைடா. நந்தினி உனக்கு பிடிக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன் உனக்கு நந்தினி பிடிக்கும்னு நீ அவள்கிட்ட சொல்லக்கூடாது? சொல்றத பத்தி ஒன்றும் இல்லை சித்தி, ஆனால் சொன்ன உடனே எல்லாம் கேவலமாக போயிடும்னு பயம். இப்படியே பயந்துட்டே இருந்தால் இருக்க வேண்டியதுதான். அப்புறம் நந்துவுக்கும் ஹரிக்கும் கல்யாணம் ஆயிரும். உண்மையை சொல்கிற நேரம் இதாண்டா. போய் சொல்லு. ஹலோ, சொல்லு. ஹலோ நந்தினி, சுதர்சனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தியா? அதில் உங்கள் 2 பேரோட பழைய பிக் ஒன்று வச்சுருக்கான். அதை போய் செக் பண்ணி பாரு. அட ஆமாம், இந்த ஃபோட்டோ பற்றி அவனும் நானும் பேச மாட்டோம். ஆனால் இந்த ஒரு சந்திப்பு தான் என்னால் மறக்கவே முடியாது. இரு, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஃபோனை எடு. கட் பண்ணிட்டான். அவன் என்னை இக்னோர் பண்ணுற மாதிரி தெரியுதே. இதுக்கு முன்னால் அவன் இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை. நான் கால் பண்ணால் அவன் ஏன் என்னை இக்னோர் பண்ணுறான்? என்னாலையும் அவனை தவிர வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியுமா? என்னவோ தெரியலை. ஹலோ, நாளைக்கு வருவீங்களா? சரி, நான் பார்க்குறேன். சரி. யார்கிட்ட இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கா? யாருமா ஃபோனில்? ஹரி வீட்டிலேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கு உனக்கு பூ வைக்க போகிறாங்களாம். அதனால நாளைக்கு 10 மணிக்கு வரேன்னாங்க. இது இன்னைக்கு எப்படியாவது கொடுத்து நந்தினிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறோம்.